திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேலுசாமியையும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் சவுந்தரபாண்டியனையும் ஆதரித்து நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உரை நிகழ்த்தி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர், மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். இந்திய விடுதலைக்காக தனித்தனியாக எத்தனையோ மன்னர்கள், பாளையக்காரர்கள் தங்களுடைய பகுதிகளில் இருந்து போராடி இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த திண்டுக்கலுக்கு வந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் இது தென்னகத்தினுடைய குருட்சேத்திரம் என்று இந்த திண்டுக்கல்லை இன்றைக்கு நாம் பெருமையோடு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய மருதுவும் சின்ன மருதுவும், ஐதரலியும் திப்பு சுல்தானும், வேலுநாச்சியரும் ஊமைத்துறையும் உளவிய இந்த திண்டுக்கல் பூமிக்கு வந்திருப்பதை நான் உள்ளபடியே பெருமையாக பூரிப்பாக கருதிக் கொண்டிருக்கிறேன். 1966 இந்த திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இணைந்திருந்த நேரத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வத்தலகுண்டு பகுதியில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டை மறைந்த மதிப்பிற்குரிய மதுரை முத்து அவர்கள் அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த நேரத்தில் அதை முன்னின்று நடத்தி காட்டியிருக்கிறார். அப்பொழுது இதோ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐபி அவர்கள் ஒரு சின்னஞ்சிறு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தவர். அன்றைக்கு ஒரு சின்னஞ்சிறிய வயதில் இருந்த ஐபி அவர்கள் 2005ஆம் ஆண்டு இதே திண்டுக்கல்லில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மண்டல மாநாட்டை நடத்தி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார். நான் இப்போது இந்த மேடையில் இருந்து எண்ணி பார்ப்பதெல்லாம் மண்டல மாநாடு என்று இதை அறிவிக்காமல் ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது ஒரு மாவட்ட மாநாடாக, மண்டல மாநாடாக நம்முடைய ஐபி அவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று துணை நின்று பணியாற்றக்கூடிய வகையில் இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய நேரத்தில் அந்த இளைஞர் அணிக்கு செயலாளராக நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அப்பொழுது நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தியிருக்கிறேன். அந்த சுற்றுப்பயணத்தை நடத்திய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நான் அதிகமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட மாவட்டம் ஒன்று உண்டென்று சொன்னால் அது திண்டுக்கல் மாவட்டம் தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நினைத்து பார்க்கிறேன். 1984 அய்யலூர் ஊருக்கு வந்தேன். அந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் கொடியினை உயர்த்தி வைத்துவிட்டு கழகத்தின் கொள்கைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அன்று முதல் இன்று வரை திண்டுக்கல் எனக்கும் சொந்த ஊரை போல ஆகிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
2005ஆம் ஆண்டில் மாநில மாநாட்டை நடத்திய அண்ணன் ஐபி அவர்களை வாழ்த்தி பாராட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலிகளை உடன்பிறப்பே என்று தொடங்கி எழுதக்கூடிய கடிதத்தில் மனம் திறந்து பாராட்டினார். அப்படி பாராட்டுகிற நேரத்தில் திண்டுக்கல் திமுகவினுடைய லட்சிய வைரக்கல் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த திண்டுக்கல்லில் திமுகவுக்கு ஒரு வைரக்கல் அல்ல, 1000 வைரக்கல்கள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த 1000 வைரக்கல்லாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து ஒரு வைரக்கல்லை எடுத்து திண்டுக்கல் நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய அருமை சகோதரர் வேலுச்சாமி அவர்களை இன்றைக்கு வேட்பாளராக நாம் நிறுத்தியிருக்கிறோம். இன்னொரு வைரக்கல்லாக நிலக்கோட்டை சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலுக்கு வழக்கறிஞர் சவுந்தரபாண்டி அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலை ஒட்டி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய நிலக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆக இந்த தேர்தல்களில் நீங்கள் அத்தனை பேர் உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உதயசூரியன் என்பது தமிழ் சமுதாயத்தினுடைய இதய சூரியன். உதயசூரியன் என்பது தமிழகத்தினுடைய உண்மை சூரியன். உதயசூரியன் என்பது தமிழகத்தினுடைய உணர்வு சூரியன். அறிஞர் அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன். தலைவர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற சின்னம் உதயசூரியன். வேலுச்சாமியாக இருந்தாலும் சவுந்தரபாண்டியனாக இருந்தாலும் அவர்கள் வேட்பாளர்கள் என்று உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே நம்முடைய வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக அறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிறார். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக தலைவர் கலைஞர் வெற்றி பெறுகிறார். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியேன் வெற்றி பெறுகிறேன். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் கழகத்தை வழிநடத்துவது மட்டுமல்ல, தென்பாண்டிகள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு போர் வீரனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐபி வெற்றி பெறுகிறார் என்று பொருள். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெற்றி பெறுகிறோம் என்று பொருள். இவர்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் வெற்றி பெறுகிறீர்கள் என்று பொருள். ஆகவே அந்த உணர்வோடு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திண்டுக்கல் என்று சொன்னதும் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல மாபெரும் வீரர்களுடைய நினைவுதான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அதனால் அதை பட்டியலிட்டு காட்டினேன். அதேபோல் திண்டுக்கல் என்று சொன்னதும் எனக்கு ஒரு ஜோக்கர் பஃபூனுடைய பெயரும் நினைவுக்கு வருகிறது. வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமெடி. ஒரு நாள் தவறாமல் வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காமெடியனுக்கும் அந்த பஃபூனுக்கும் இந்த திண்டுக்கலுக்கு நிரம்ப தொடர்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த ஊரை உலகம் முழுக்க கேவலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்தான்
அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அவன் எப்பவுமே இப்படித்தானா அல்லது இப்பொழுதுதான் அப்படித்தானா? அவருடைய பழைய நண்பர்களை யாராவது கூப்பிட்டு கேட்டால் ஓரளவுக்கு நாம புரிந்து கொள்ள முடியும். உடல் நலிவுற்று மருத்துவமனையில, அப்போலோ மருத்துவமனையில ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவர் மறைந்து போயிருக்கிறார். ஆக அண்மையில அந்த மறைவை பற்றி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி, அப்போலோ மருத்துவமனையிலே சிகிச்சை அளித்த அந்த செய்திகளை பற்றி அவர் பேசுகிற போது என்ன சொன்னார்? அம்மா நன்றாக இருக்கிறார், அம்மா ஜூஸ் குடிச்சார், அம்மா டிவி பார்த்தார், அம்மா இட்லி சாப்பிட்டார் 1 கோடிக்கு என்று சொன்னார். அதன் பிறகு சில நாட்களில் அதை மாற்றி, எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும், நான் பொய் சொல்லிவிட்டேன், சசிகலாவுக்கு பயந்து நான் அந்த பொய்யை சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு இன்னொரு செய்தி, ஜெயலலிதா தொற்று நோய் காரணமாக இறந்து போனார். சொன்னவர் திண்டுக்கல் சீனிவாசன். அதற்கு பிறகு இன்னொரு இடத்திலே போய் சொல்லுகிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்று விட்டார்கள்.